நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா, ஜனநாயகன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த திரைப்படத்தோட ஷோவ கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த படத்திற்கு வந்து டிக்கெட் புக் பண்ணி அந்த ஷோ பார்க்கறதுக்கு ரொம்பவும் ரசிகர் வந்து ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆனா வந்து அந்த படத்தோட ஷோவ கேன்சல் பண்ணியிருக்காங்க தியேட்டர் வந்து காரங்க. ஸோ என்ன அப்படின்னா, சங்கமம் அப்படிங்கிற சினிமாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனநாயகன் திரைப்படத்தோட டிக்கெட் வந்து புக் ஆயிருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் டே. அந்த டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு, நான் உங்களுக்கு வந்து பணமா ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு ஷோவ கேன்சல் பண்ணீங்க? ஏன் கேன்சல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா ட்விட்டர்ல திட்டியிருக்காப்புல, வன்மத்தோட திட்டியிருக்காப்புல ஒரு வேர்டு சொல்லி. எதுக்கு கேன்சல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 4 டிக்கெட் புக் ஆயிருக்குங்க அந்த ஷோவுக்கு. 4 டிக்கெட் புக் ஆன ஷோவ எப்படி ஓட்டுவாங்க தியேட்டர் ஓனர்ஸ்? குறைஞ்சது ஒரு 10 பேராச்சும் புக் ஆயிருந்தா கண்டிப்பா ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 4 பேர் புக் ஆனத வந்து கேன்சல் பண்ணிட்டு ரீஃபண்ட் உங்களுக்கு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்பைடர்மேன் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு பார்த்தீங்களா? பல இடங்கள்ல அதுதான் ஓடிட்டுருக்கு. ஓகேங்களா? நல்ல புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து சம்திங் என்னமோ பார்த்தீங்கன்னா வந்து புக்கிங்ஸ் வந்து லாஸ்ட் ஹவர் மட்டும் ஆயிருக்கு. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பாதியா குறைஞ்சு கிட்டத்தட்ட வந்து 5K to 6K அப்படிங்கிற மாரி சொல்லப்படுதுங்க. திரைப்படம் பார்த்தீங்கன்னா வந்து 2வது வாரத்திலேயே வந்து ரொம்ப சரிவு ஏற்பட்டிருக்கு. 3வது வாரம் அப்படிங்கிறது திரையில் ஓடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு ஜனநாயகன் திரைப்படம். கண்டிப்பா ஓடும்னு நான் நம்புறேன், நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இது போன்ற செய்திகள் தெரிந்து கொள்ள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.